செய்தி கதம்பம். இன்று உலக இரத்த கொடையாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இணை பேராசிரியர் மருத்துவர் ஸ்ரீதேவி எமது வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டி. இன்று உலக இரத்த கொடையாளர்கள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது உலக சுகாதார நிலையம் WHO சொல்றோம்ல, அவங்க மூலமா 2004 கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஜூன் 14 சொல்லக்கூடிய இந்த தினமானது கார்ல் லான்ஸ்டீனர் என்பவரின் பிறந்த தினமாகும். அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை மருத்துவ உலகுக்காக கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமான அவருடைய பங்களிப்பு என்பது ரத்த வகைகளை கண்டறிந்தது. அவருடைய கண்டுபிடிப்பினால ஒரு உயிர்களை காப்பாற்றும் விதமாக அது ஒரு புரட்சியையே செய்தது. அந்த மாதிரி அவர்களுடைய கண்டுபிடிப்புக்காக 1930 அவருக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது. அவருடைய இந்த கண்டுபிடிப்பையும் அவரையும் கௌரவப்படுத்தும் விதத்தில் அவருடைய பிறந்த தினம் தான் உலக இரத்த கொடையாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தோட நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் ரத்த தானத்துடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்த வேண்டும். ரத்த தானம் ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், யாருக்கு அது போய் சேருது, யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்கறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, இப்படின்ற பல அவேர்னஸ் பொதுமக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். 2வது முக்கியமான நோக்கம், நிறைய பேர் இந்த ரத்தம் கொடுத்து நிறைய உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அவர்களையும் மரியாதை செய்யும் விதத்துக்காகவும் இந்த ரத்த தானம் நம்ம செய்யறோம். இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இந்த வருஷம் தீம் என்னன்னா, ஒன் டிராப் ஆஃப் ஹியூமனிட்டி, கிவ் பிளட் சேவ் லைஃப் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வருடத்துடைய தீம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பில்லியன் கணக்குல மக்கள் தொகை இருக்கு. ஆனா நம்ம ரத்த தேவைன்றது மில்லியன் கணக்கு தான். அந்த மில்லியன் கணக்கு கூட நம்மளால பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, உலகளாவே இந்த நிலைமை தான் இருக்கு. ஆகவே நம்ம மனிதர்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ரத்தம் கொடுக்கிற அந்த ஆர்வம் நம்மளுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே அதை வைத்து நம்ம கொடுக்கணும்ன்ற அந்த முன் வரணும்னு நம்ம சொல்ல வரோம். அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த கேப் இருக்கும்ல, நமக்கு தேவைக்கும் கொடுக்கறதுக்கும் இருக்க கேப் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும்போது, எல்லா நேரத்திலையும் ஒரு நோயாளிக்கு ரத்தம் தேவைப்படும் போது நம்ம பிளட் பேங்க்ல என்னைக்குமே ரத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எங்களுடைய இதுல ஒரு வார்த்தை இருக்கு, blood should wait for the patient, patient should not wait for want of blood ன்னு சொல்லுவோம். அதாவது ரத்தம் என்பது பேஷண்ட்டுக்காக இருக்கணுமே ஒழிய ரத்தம் இல்லைன்றதுக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க எப்பவுமே சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கணும்னா பலதரப்பட்ட மக்கள்லாம் தாங்களா முன் வந்து ரத்த தானம் கொடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயுமே நம்ம ரத்த தானம்ன்றது தன்னார்வலர்களா கொடுக்கணும்ன்றோம். அதாவது வாலண்டரி டொனேஷனை தான் நம்ம விரும்புறோம். ஏன்னா வாலண்டரி டொனேஷனா கொடுக்கும்போதுதான் அந்த ரத்தம் ரொம்ப 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 சேஃபா பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு தொற்று நோய் இல்லாமையும் ரொம்ப குவாலிட்டியா போகும்ன்றது சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கு. இப்ப ரத்த தானம் யார் செய்யலாம்? 18 வயசு கம்ப்ளீட் முடித்தவங்க தான் செய்ய முடியும். எப்படி ஓட்டுக்கு 18 வயசு முடிஞ்ச பிறகுன்றமோ அது மாதிரி 18 வயசு முடிந்ததுல இருந்து 65 வயசு முடியற வரைக்கும் கொடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரே ஏஜ் தான். அவங்களுக்கு ஹீமோகுளோபின் 12.5 கிராம்ஸ் இருக்கும்போது தான் நம்ம எடுக்க போறோம். அவங்களுக்கு அப்படி இருந்தாதான் எடுப்போம். மற்றபடி இதயம் மற்றும் நுரையீரல், அவங்களுடைய ரத்த அழுத்தம் மற்றும் அவங்க மற்ற இடத்துல ஃபிட்னஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணி தான் எடுப்போம். இதனால தவறான ஒரு நபரை நம்ம செலக்ட் பண்றது கிடையவே கிடையாது. இது மருத்துவர்கள் சார்ந்த டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் இருந்துதான் அவங்கள ஸ்கிரீன் பண்ணி எடுப்பாங்க. அப்புறமா வேற யாரெல்லாம் கொடுக்க கூடாது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த நம்மளுடைய மக்கள்ல பொட்டன்ஷியலி ஃபிட்டா இருக்கவங்கள தான் நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவங்க கொடுக்குற ரத்தம் தான் நிஜமாவே ரொம்ப நோயுற்று இருக்கிற அந்த நோயாளிக்கு போய் குவாலிட்டியா அந்த பிளட் போய் சேரும். ரத்தம் கொடுத்ததை ரெட் செல்ஸ் சொல்லிட்டோம், பிளாஸ்மா சொல்லிட்டோம், பிளேட்லெட் சொல்லிட்டு 3ஆ பிரிப்போம். அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு நம்ம பிரிச்ச பிறகு அதுக்கு உண்டான டெம்பரேச்சர்ல அதை ஸ்டோர் பண்ணி அந்தந்த தேவை வரும்போது கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் டெலிவரியில நிறைய ரத்தப்போக்கு இருக்கு, இல்ல ஆக்சிடென்ட்ல நிறைய ரத்தப்போக்கு இருக்குன்னா மெயினா நம்ம ரெட் செல்ஸ் தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம கேன்சர் பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட் கொடுப்போம். இந்த மாதிரி லிவர் சம்பந்தப்பட்ட இதுக்கெல்லாம் பிளாஸ்மா கொடுப்போம். இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு தேவையானவங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு ரத்தத்தை நல்ல ஒரு சீரிய முறையில பயன்படுத்த முடியும். ஒருத்தர் கொடுத்த ரத்தத்தை 3 பேர் கொடுக்கும்போது கொடுத்த ரத்தம் ரொம்ப அதிகமா நல்லாவே அது வேஸ்ட் ஆகாம பலருக்கும் போய் சேர்ந்து அவங்க உயிரை காப்பாற்ற அது பயன்படுது. இது ரத்தம் இப்படி எல்லாம் பிரிக்குது அப்படின்னு. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன ரத்தம் போய் சேரும்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஓ பாசிட்டிவ் தானே, நம்ம ஏன் கொடுக்கணும், நிறைய பிளட் இருக்குல்ல ஓ பாசிட்டிவ் பிளட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, ஓ பாசிட்டிவ் பிளட்ன்றது காமன் குரூப் தான், பி பாசிட்டிவ் காமன் குரூப் தான். ஆனா அதே காமன் குரூப்ல இருக்க பேஷண்ட் தான் நம்மளுடைய ஆஸ்பத்திரிக்கு உள்நோயாளிகளா வர்றாங்க. ஆக அந்த ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தேவையும் அதிகமா தான் இருக்கும். அதனால
நம்ம டோனருக்கும் வர்றவங்களும் அந்த மாதிரி இதுல இருந்து வந்தாதான் நமக்கு அந்த ரத்தத்துடைய எண்ணிக்கை நிறைய தேவையான அளவு நம்ம கிட்ட இருக்கும். அதனால தேவையா இருக்கும்போது கொடுக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு நினைப்பு நிறைய பேர் வச்சிருக்காங்க, கூடும்போது போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்ப பேங்க்ல எப்பயுமே நம்ம சேமிச்சு வைக்கும் போதுதான் தேவையான காலத்துல அது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் ரத்த தானம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, உங்களுக்கு எத்தனை டைம் கிடைக்குதோ ரத்த வங்கியோட டைமையும் பார்த்து உங்களுக்கு பொருத்தமான நேரத்துல நீங்க பாட்டு உங்களுடைய அன்றாட செயல் மாதிரி நம்ம என்ன அன்றாடமா செய்யறோம் இல்ல நமக்கு உண்டான ஒரு கடமையா நினைச்சு அந்த 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆண்களும் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி பெண்களும் போய் ரத்த தானம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எப்பயுமே எந்த பிளட் பேங்க்லயும் அந்த ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். அப்ப பேஷண்ட்டுக்கு அவர் எந்த அவசரத்துக்கு கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். இப்ப இந்த எந்தெந்த பேஷண்ட்டுக்கு அந்த பிளட் யூஸ் ஆகுதுன்னு நீங்க பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா நீங்க நிறைய செய்தித்தாள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் காப்பாத்தினாங்க, இப்படி பண்ணாங்க, அது மாதிரி நிறைய பேஷண்ட் உயிரை காப்பாத்தினாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணாங்கலாம் படிப்பீங்க. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே பிளட்னு ஒண்ணு இருக்கும்போதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் எங்களை மாதிரி மருத்துவர்களுடைய அந்த ஸ்கில் எல்லாம் நல்லாவே பயன்படும். ரத்தம் இல்லாம நாங்க யாருமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட எங்களால வைத்தியத்தை சீரிய முறையில செய்ய முடியாது. டாக்டருங்க எல்லாம் இருந்து இந்த வைத்தியத்தை சீரிய முறையில செய்தாலும் அந்த ரத்த தானம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்கதான் ரியலா இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரியும் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியும் பண்ணி நல்ல ஒரு பயன் வர்றதுக்கு அவங்கதான் உதவுறாங்க. அதனால நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம உயிருக்குள்ள உயிரா ஓடுற அந்த ரத்தத்தை எல்லாருக்கும் கொடுத்து தேவையானவர்களுக்கு கொடுத்து சீரிய முறையில கொடுத்து நிறைய உயிர்களை காப்பாற்ற மட்டும் இல்லாம நாமளும் தாயாகலாம் அப்படின்ற அந்த நினைப்பு நமக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறமா சில டைம்ல இங்க ரத்தம் கொடுக்குறப்ப சிலர் எல்லாம் பார்த்திருக்கேன், நிறைய பேர் டாட்டூஸ் போடுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் டாட்டூஸ் எல்லாம் போடும்போது நீங்க 1 வருஷம் ரத்தம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இதை நீங்க ஒரு நல்ல ஒரு டோனரா இருக்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ரத்தம் கொடுக்கறதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க சிலர்லாம். ரத்தம் எப்பயுமே நம்ம உடல் அளவுல தகுதி இருக்கவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். தகுதி இல்லாதவர்கள் கொடுக்க இயலாது. நீங்க ஒரு வாட்டி ரத்தம் கொடுக்க பாருங்களேன், அடுத்து என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஃபிட்டா வச்சுக்கணும்னு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல சில விஷயங்கள் எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அப்புறமா இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் தூங்கணும், இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கும்ல நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு, அதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கே ஆர்வம் வந்துடும். உங்களுக்கு தேவையில்லாத புகைப்பழக்கம், மது பழக்கம் மற்றும் இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிட்டாதான் நமக்கு தேவையான காலத்துல தேவையானவங்களுக்கு ரத்தம் கொடுத்து உதவ முடியும்ன்ற எண்ணமும் உங்க மனசுல ஆழமா பதிய உங்களுக்கு நீங்களே உங்களை என்ன பண்றீங்க, ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த ரத்த தானத்தை பயன்படுத்துறீங்க. ரெண்டாவது ரத்த தானம் கொடுக்க வரும்போது டாக்டர் உங்களை பரிசோதனை செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு மெடிக்கல் செக்அப் கிடைக்குது. மூணாவது இதுதான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன், ஒருத்தருக்கு ஒரு 5 பைசா நம்ம கொடுத்து உதவும் போதே நம்ம அப்படியே நம்ம மனசு மகிழ்ச்சியில துள்ளும். ஆனா நம்மளோட உடம்புல ஓடுற ரத்தத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றும் போது நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும். ஸோ வி கால் இட் ஹாப்பி ஹார்மோன்ஸ். நம்ம உடம்புல நிறைய உற்பத்தி ஆகும். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம மனசையும் உடலையும் சைக்கலாஜிக்கலா ரொம்ப 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 ஹாப்பியா வச்சுக்கும். ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது நமக்கு மன நிறைவுன்ற ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்தால நான் கம்பேர் பண்ணி அந்த பெனிஃபிட் என்னால சொல்ல முடியாது. இது லேட்டஸ்டா சில பேப்பர்ஸ்லாம் இப்ப அறிவியல் செய்திகள்லாம் வந்திருக்கு. ரத்த தானம் கொடுக்கறதுனால நம்ம ரத்தம் தண்ணியா இருக்குமா. தண்ணின்னா இப்ப நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டா நம்ம ரத்தம் தண்ணியா இருக்கும், அதனால இதே போய் அடைக்காது, மூளை போய் அடைக்காதுன்னு சொல்றோம்ல, அந்த வேலையை இந்த ரத்த தானம் செய்யறது மூலமா அதுக்கு அந்த நன்மை கிடைக்குதுன்றாங்க. தின்னிங் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளட் தின்னா இருக்கிறதுனால அங்கங்க போய் தேங்கி நின்று ரத்த கட்டிகளா உருவாகி ரத்த குழாயில அடைப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு அது ரொம்ப அழகா ரத்த தானம் அந்த செயலை நமக்கே தெரியாம ஒரு நல்ல ஒரு மருந்து முறையா செய்யுது. அதெல்லாம் விட ஒரு உயிரை காப்பாற்றுவோம், இந்த மனித குலத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஆன்சரா இருக்கும். நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் உயிரோட இருந்து அவங்களுடைய டெலிவரி அப்ப அவ்வளவு ரத்தப்போக்கம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நைட் மேர்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இடத்துல ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணும்போது அந்த டாக்டருக்கு இருக்கிற அந்த ஒரு பதப்பதப்பு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப இந்த பிளட் இப்படி போட்டுக்கிட்டே நாங்க எங்க சர்ஜரியோ டெலிவரியோ பார்க்கும்போது அப்பதான் எங்களுக்கு அது ஒரு அப்பாடான ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா. அந்த நேரத்துல நீங்கெல்லாம் டாக்டர் கடவுள்னு வாங்க, ஆக்சுவலி டோனர்ஸ் தான் எங்களுக்கு அப்ப கடவுளா தெரியுவாங்க. ஸோ நீங்கெல்லாம் ஒரு நல்ல வாழும் தெய்வங்களாகவும் வாழும் தாய்மார்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் நல்ல இந்த மாதிரி ஒரு செயலை செய்து இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உயிர் காக்கும் சேவை செய்ய வேண்டுகிறேன். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.